ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூணு ஐக்கான் பாலா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்தை இயக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜவேலு. இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு முக்கியமான ஒரு ஈர்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். அது யார் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன். அவரோட இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரகாஷ். இந்த சிவகார்த்திகேயன் பேனரில் வந்து ஒரு படம் வருதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இந்த படம் பூர்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பூர்த்தியாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன், ஹர்ஷா இவங்க பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஹர்ஷா வீட்டில் வந்து ஒரு லவ் பிரச்சனைனால தர்ஷனை வந்து நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. தர்ஷனும் வந்து லவ்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு, ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குறாரு. அந்த வீட்டில் வந்து இவங்க வசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து தர்ஷனோட ஒய்ஃபாக இருக்கிற ஹர்ஷாவுக்கு வந்து வீட்டில் ஒரு அமானுஷ்ய சக்தி நடக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தோணுது. இது தர்ஷனுக்கிட்டையும் சொல்லும்போது அதுவும் ஒன்றும் பெருசாக எடுபடலை. தர்ஷன் அதெல்லாம் நம்பவே இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இதில் நம்மளோட கூடவே இன்னொருத்தவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு வந்து ஒரு வாக்கு பரிமாற்றம் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா, அந்த படத்துக்கான முக்கியமான சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி மாதிரி செவுரில் வந்து சில கேள்விகள்லாம் வருது. இந்த கேள்விகள் கேட்கும்போது அதே பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரலாக அதே வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காளி வெங்கட், வினோதினி. அவங்களோட வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மஹி அப்படின்றது வந்து ஹென்ரிக் அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஜன்னல்ல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு விஷயம் ஒண்ணு புரிய வருது. இவங்க 2 பேர்ல ஒரு டைம் டிராவல்ல வந்து போயிட்டு இருக்குது. காளி வெங்கட்டும், வினோதினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2012லயும், தர்ஷன், ஹர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா 2022ல ஒரு இப்படி ஒரு வித்தியாசத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த 2 விஷயத்தினால வீட்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது. இத வந்து இந்த ஃபர்ஸ்ட் இத பேயின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து தர்ஷன் வீட்லயும் பண்றாங்க. அதே பேரலலா வந்து பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட், வினோதினி அவங்க வீட்லயும் இது மாரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம் வந்து என்னடா இது நம்ம பார்த்த அதே பேய் படத்துல வர அந்த லைட் ஆஃப் பண்றது, தண்ணி தொறக்கறதுக்கு முன்னாடி தண்ணி வர்றது, சும்மா டேபிள் சேர் பறக்கிறது, இதெல்லாம் பார்த்த கதையாச்சேன்னு நினைக்கும்போது தான், எப்ப வந்து ஹர்ஷாவும் தர்ஷனும் வந்து இத வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, படம் அது வந்து சும்மா செம்ம ஸ்பீட்ல போகுதுங்க. படம் வந்து முற்றிலும் வந்து ஒரு கேள்விப்படாத படம். பட் இந்த கேள்விப்படாத படத்த அதுல வந்து ஒரு எமோஷன் கலந்து, ஒரு நகைச்சுவை கலந்து, ஒரு காதல கலந்து, இந்த மாரி வந்து படு சூப்பரா வந்து படத்த வந்து டைரக்டர் வந்து சூப்பராவே இயக்கியிருக்கிறாரு. இதுக்கு வந்து மிகப்பெரிய வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே, கேமரா, அது இல்லாம எடிட்டிங் மத்த எல்லா டெக்னீஷியன் வந்து இது பாராட்டுக்குரிய படமா இந்த ஹவுஸ்மேட் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதுல மைல் ஸ்டோனா வந்து காளி வெங்கட் வந்து சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய படம் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட் இந்த படத்துல இருந்து அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. அவங்களுக்கு அதை விட டபுள் மடங்கா ஈக்குவல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வினோதினி அவங்க தான். அவங்களுக்குள்ள நடிப்பு அசுர வெறிய வந்து இந்த படத்துல தீர்த்து தள்ளிட்டாங்க. இனிமே ஒரு 10, 15 வருஷத்துக்கு வினோதினி அந்த மேடமோட கால் ஷீட் வந்து கண்டிப்பா ஃபுல்லா இருக்கும். அந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நமக்கு என்னன்னு பேயா, இது வந்து டைம் டிராவலா அப்படின்னு புரியறதுக்குள்ள ஒரு பக்கம் இருந்தாலும், அது வந்து கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர எமோஷனோட சூப்பரான ஒரு விஷயமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து அற்புதமான ஒரு ஃபேமிலி போய் கொண்டு போய் நம்ம பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப டெக்னிக்கலா, லாஜிக்கலா நம்மளால இந்த படத்த எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து தேவைன்னா, நான் குடுக்குற காசுக்கு அவன என்கேஜா வச்சிருக்கணும். அவனுடைய இன்டெலிஜென்ஸுக்கு வந்து சவால் குடுக்கணும். அது இந்த படத்த வந்து 100% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல பேரு, அவர் ஃப்ரெண்டு தர்ஷனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். டைரக்டர் வந்து அவரோட கேஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, படத்துக்கு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். படம் வந்து சூப்பரா இருக்கு. போய் இது வந்து செக் பண்ணுங்க. படத்த பார்த்துட்டு எனக்கு வந்து வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் மூன் ஐகான் பாலா.